ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த க்ரோக்கெட்டிங் கோட் தான். நல்ல வடிவான ஒரு கோட்டுண்டு, வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கோட் செய்கிறதுக்கு நான் பாவிக்கிற ஜான் பார்த்தீங்களா, ஹொபி என்ற ஒரு பிராண்டில் இருந்து 4 மில்லிமீட்டர் மொத்தமான ஒரு நூல் எடுத்திருக்கிறேன். நான் இந்த கோட் 2 நிற நூல் சேர்த்து பாவிக்கிறபடியாக நான் 2 நிற நூல் ஒரே பிராண்டில் ஒரே இனமான நூல் ஒரே மொத்தமான நூல் எடுத்திருக்கிறேன். இந்த கோட்டுக்கு முக்கியம் நீங்கள் ஒரே மாதிரி நூல் எடுத்துக்கொள்ளணும். இப்போ இது வேறு மொத்தமாக இந்த நிறம் வேறு மொத்தமாக எடுத்தீங்களன்னு சொன்னால் இந்த கோட் பார்க்க வடிவாக இருக்காது. அப்போ உங்களுக்கு விளங்குமென்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி நூல் எடுத்துக்கொள்ளுங்க வேறு வேறு நிறத்தில். இந்த கோட் பின்னுறதுக்கு நான் இந்த 4 மில்லிமீட்டர் மொத்தமான நூலுக்கு 4 மில்லிமீட்டர் மொத்தமான பின் எடுத்திருக்கிறேன். நான் இந்த க்ரோக்கெட்டிங் வீடியோ எல்லாத்திலையும் உங்களுக்கு சொல்லுறேன். நீங்கள் என்ன விதமான க்ரோக்கெட்டிங் ப்ராஜெக்ட் செய்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பாவிக்கிற நூலுக்கு பொருத்தமான பின் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களோட க்ரோக்கெட்டிங் ஒர்க் நீட்டாக வரும். முதல்ல இப்படி நூலை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ 2 நிற நூல் சேர்த்து நாங்கள் இந்த கோட் செய்கிறபடியாக நான் இந்த 2 நிற நூலையும் சேர்த்து நான் ஸ்லிப் நோட் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ 2 நிற நூலையும் சேர்த்து இப்படி ஸ்லிப் நோட் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு நீங்கள் எந்த நிற நூலோடு ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிற நூலை மட்டும் முதல் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ 2 நிற நூல் சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ நான் வெள்ளை நிற நூலை கீழே விட்டுட்டு சிவப்பு நிற நூலை மேலே எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எங்களுக்கு இந்த கோட் எவ்வளவு அகலமாக வர வேணுமோ அவ்வளவு அகலத்துக்கு செயின் போட்டு எடுக்க போகிறோம். அந்த செயின் பார்த்தீங்களா ஒற்றை இலக்கத்தில் வர மாதிரி பார்த்து கொள்ளுங்க. இப்போ நான் 5 செயின் போட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் 7, 9 அப்படி உங்களோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி செயின் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. 1 2 3 4 5. இப்போ நான் 5 செயின் போட்டு எடுத்துட்டேன். போட்டு எடுத்துட்டு இந்த 5ஆவது செயினுக்கு நேராக இந்த நூல் உங்களுக்கு பின்னுக்கிடையில் இருக்குது. உங்களுக்கு விளங்குமென்னு நினைக்கிறேன். இந்த கரையில் வார 2 இப்போ முதலாவது செயினுக்கும் 5ஆவது செயினையும் தவிர்த்து இடையில நாங்கள் போட்டிருக்கிற எல்லா செயினுக்குள்ளேயும் நாங்கள் 2 தடவை சிங்கிள் குரோஷே செய்து லூப் எடுக்க போகிறோம். இப்போ நான் 5 செயின் போட்டிருக்கிறபடியாக இடையில வார 3 செயினுக்குள்ளேயும் 2 தடவை நாங்கள் லூப் எடுக்க போகிறோம். கடைசியில் இருக்கிற இப்போ 5ஆவது செயினுக்கும் முதலாவது செயினுக்கும் ஒரு தடவை லூப் எடுக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுறத விட செய்து காட்டேக்க உங்களுக்கு விளங்கும். இப்போ பாருங்க, இந்த செயினுக்கு நேராக இந்த லூப் இருக்குது. இப்போ 4ஆவது செயினில் பின்ன இன்சர்ட் பண்ணி யான் எடுத்துக்கொண்டு வாங்கோ, சிங்கிள் குரோஷே லூப். இப்போ நாங்கள் ஒரு தடவை செய்துட்டோம். இப்போ அதே சேம் இந்த செயினுக்குள்ள திருப்பியும் பின்ன இன்சர்ட் பண்ணி யான் எடுத்துக்கொண்டு சிங்கிள் குரோஷே லூப். இப்போ உங்களை விளங்கும் 2 தடவை இந்த செயினுக்கு இடையில் லூப் போட்டிருக்கிறோம். இப்போ அடுத்த செயின் இந்த செயினுக்கு இடையில் சேம் இப்படி யான் எடுத்துக்கொண்டு சிங்கிள் குரோஷே லூப். பிறகு அதே செயினுக்குள்ள 2ஆவது தடவை இப்படி பின்ன இன்சர்ட் பண்ணி யான் எடுத்துக்கொண்டு சிங்கிள் குரோஷே லூப். பிறகு இந்த 2ஆவது செயின் இந்த செயினுக்குள்ள அதே மாதிரி சேம் இது 2 தடவை நாங்கள் சிங்கிள் குரோஷே செய்து லூப் எடுக்க போகிறோம். இப்போ ஒரு தடவை செய்துட்டேன். இப்போ சேம் இதுக்குள்ளே திருப்பி பின்ன இன்சர்ட் பண்ணி சிங்கிள் குரோஷே லூப். இப்போ 2 தடவை செய்துட்டேன். இப்போ
இப்போ கடைசி செயின், அதாவது நாங்கள் முதலாவதாக போட்ட இந்த செயின், அது இடையில பின்னை இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கொண்டு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, பிறகு லூப். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கரை ரெண்டுலையும் வந்து ஒவ்வொரு லூப் இருக்கும். இடையில வர அந்த 3 செயினுக்குள்ளேயும் 2 தடவை லூப் இருக்கும். உங்களை விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எண்ணி பார்த்தீங்களா எங்களுக்கு எத்தனை செயின் இருக்குதுன்னு பாருங்கோ. இதில் முதலாவதுக்கு 1, பிறகு 2, 4, 6, இங்கே 1 7, இங்கே 1 8. அப்போ எல்லாமே எங்களுக்கு 8 லூப் வந்து இருக்கு. ஆனால் நாங்கள் வந்து 5 செயின் தான் போட்டு நாங்கள் உங்களுக்கு விளங்குமென்னு நினைக்கிறேன். நடுவில் வர அந்த செயினுக்கு நாங்கள் 2 தடவை லூப் எடுக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இதில் வந்து இப்படி லூப் எடுத்துட்டு இப்போ நிறம் மாற்ற போகிறோம். இப்படி இருக்குது. நாங்கள் நிறம் மாற்றுறதுக்கு இந்த நூலை கீழே விட்டுட்டு அந்த வெள்ளை நிறம், இப்போ நீங்கள் என்ன நிறம் பாவிக்கிறீங்களோ அந்த நிறத்தை மேலே எடுத்துக்கொள்ளுங்க. எடுக்கல இந்த நூலை இப்படி இடையால் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி பின்னுக்கு எடுத்தீங்கன்னா பிழைச்சிடும். இப்படி உள்ளுக்குள்ளே வர மாதிரி இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எடுத்து இப்படி தண்ணிட்டு இப்போ நாங்கள் இந்த முதலாவது செயினை வந்து முதலாவது இந்த லூப்பை செப்பரேட் பண்ண போகிறோம். அப்போ இதில் வந்து முதலாவது இப்படி செப்பரேட் பண்ணுங்க. இந்த ஒன்றை வந்து செப்பரேட் பண்ணிட்டோம். பிறகு இங்கே வந்து நாங்கள் 2 இடையில வர 2 லூப்பை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். இப்போ இப்படி இருக்குது. திருப்பி இப்படி எடுத்துக்கொண்டு வந்து 2 லூப். பிறகு அடுத்த 2 லூப்பை செப்பரேட் பண்ணுறோம். பிறகு அடுத்த 2 லூப்பை செப்பரேட் பண்ணுறோம். இப்போ கடைசி இது இப்படி செப்பரேட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்க உங்களுக்கு கிளியராக விளங்கும். இங்கால கடைசியும் முதலும் ஒவ்வொரு லூப் இருக்கும். நடுவில் வார இந்த செயினுக்கு நாங்கள் 2 தடவை சிங்கிள் க்ரோஷே லூப் செய்கிறோம். இப்போ நான் 5 செயின் போட்டபடியாக கடைசி 2 வந்து எங்களுக்கு ஒவ்வொரு லூப்போடு இருக்குது. இடையில வார 3 செயினுக்கும் 2 4 6 லூப் வந்து இருக்குது. ஒவ்வொரு இதுக்குள்ள 2 லூப் போட்டிருக்கிறோம். நீங்கள் 7 செயின் 9 செயின் போட்டிருந்தீங்களா கடைசி 2க்கும் வந்து ஒவ்வொரு லூப், இடையில வார எல்லா செயினுக்கும் நீங்கள் 2 தடவை லூப் எடுங்க. இப்போ நாங்கள் முதலாவது ரோ வந்து செய்து முடிச்சிட்டோம். இது வந்து முதலாவது ரோ. இப்போ 2வது ரோ நிறம் மாற்றிட்டு இப்படி எடுத்துக்கொண்டு வந்து 2வது ரோக்கு ஒரு செயின் இப்படி போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு நாங்கள் இந்த சேம் பேட்டர்னை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஆனால் எப்படி ரிப்பீட் பண்ண போகிறோம்டா, உங்களுக்கு தெரியும் கீழே இருக்கிற இதுக்கு நேரம் நாங்கள் ஒரு செயின் இதில் போட்டு எடுத்துட்டோம் இந்த லூப்புக்கு. இப்போ இந்த 2 லூப்புக்கும் பதிலாக இந்த இடையில வந்து செய்ய போகிறோம். இப்போ உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடையில முன்னுக்கு வார இடையில தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். பின்னுக்கு வார இடையில கொடுக்கல. உங்களுக்கு அது விளங்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இப்படி இருக்குது. இந்த இடையில வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் உங்களுக்கு இடைவெளி இருக்கும். இப்படி பின்னை இன்சர்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே லூப், பிறகு பின்னை இன்சர்ட் பண்ணி சேம் இதுக்குள்ள சிங்கிள் க்ரோஷே லூப். இப்போ இந்த இடைவெளியில் நாங்கள் செய்துட்டோம். இனி இந்த இடைவெளிக்கு இடையில பின்னை இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே லூப், பின்னை இன்சர்ட் பண்ணுறோம். இப்படி எடுத்துக்கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே லூப். பிறகு இந்த இடைவெளிக்கு இடையில பின்னை இன்சர்ட் பண்ணுறோம். இப்படியான எடுத்துன்னு வந்து சிங்கிள் க்ரோஷே லூப், பிறகு இங்கே இன்சர்ட் பண்ணி சேம் இதுக்குள்ள சிங்கிள் க்ரோஷே லூப். இப்போ உங்களே தெரியும் இடையில உங்களுக்கு 6 லூப் வந்துட்டு கரையில் ஒரு லூப் இருக்குது. இப்போ இந்த முதலாவது இந்த இடத்துல நாங்கள் போட போகிறோம். இந்த இடத்துல போடக்குள்ள பாருங்கோ, இதில் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கோ. இப்படி இருக்குது இந்த கரை. உங்களுக்கு தெரியும் கரையில் இன்சர்ட் பண்ணிக்க இந்த வெள்ளை நிற நூல் இப்படி இருக்குது. உங்களுக்கு தெரியுது பாருங்கோ, இப்படி இருக்குது. நீங்கள் இந்த சிவப்பு நிற நூலை மட்டும் அதுக்கு இடையால் இன்சர்ட் பண்ணாமல் இந்த வெள்ளை நிற நூலுக்கும் சேர்த்து உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி இன்சர்ட் பண்ணுங்க. அப்போ இந்த நூல் வந்து கரையில் இப்படி கரையாக வரும், எங்களுக்கு மிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். இப்போ இப்படி எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தீங்களா, இப்படி இருக்கேக்கில் இந்த வெள்ளை நிற நூல் எங்களுக்கு பின்னுக்கு மறைஞ்சிடும். இதில் வந்து மிக்ஸ் ஆகாது.
இப்போ நாங்கள் ஒரு சிங்கிள் க்ரோஷே லூப் இப்போ இப்படி எடுத்துட்டோம். கீழே பாருங்க, இதில் வந்து சிவப்பு நிற நூல் வந்து எங்களுக்கு நேராக தெரியுது, ஒரு மிக்சிங்காக எங்களுக்கு தெரியாது இதில். இப்போ இதை அண்ணிட்டு இதில் வந்து இப்படி இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல இனி என்ன செய்ய போகிறோம், நிறம் மாற்ற போகிறோம். அப்போ இந்த வெள்ளை நிற நூலை கீழே விட்டுட்டு இந்த சிவப்பு நிற நூலை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு இந்த முன்னுக்கு இருக்கிறத மட்டும் முதல் செப்பரேட் பண்ணணும். இப்படி செப்பரேட் பண்ணுறோம். இந்த இடத்த செப்பரேட் பண்ணிவிட்டு திருப்பி ஜானோவர் செய்து தான் நாங்கள் அடுத்த ரெண்டையும் நாங்கள் செப்பரேட் பண்ணுறோம். திருப்பி ஜானோவர் செய்து அடுத்த 2 லூப், பிறகு திருப்பி ஜானோவர் செய்து அடுத்த 2 லூப், பிறகு கடைசியாக இருக்கிற இந்த லூப். பார்த்தீங்களா? இப்போ எங்களுக்கு மிக்ஸ் ஆகாமல் எங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து சரியாக வரும். இப்போ அடுத்த இதுவும் நான் செய்து காட்டுறேன். ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த ரோஸை நாங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு செயின் போட்டுக்கொள்ளுங்க. பிறகு இந்த இடைவெளிக்குள்ள பின்னை இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே லூப், பிறகு திருப்பியும் 2 தடவை நாங்கள் இதில் வந்து சிங்கிள் க்ரோஷே லூப் வந்து செய்கிறோம். இப்போ அடுத்த இது இந்த இடைவெளியில் பின்னை இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே லூப், பின்னை இன்சர்ட் பண்ணி யானை எடுத்துக்கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே லூப். இப்போ கடைசியில் ஒன்று இருக்குது, இதில் 2 4 வந்துட்டு. இப்போ இந்த இடைவெளியில் பின்னை இன்சர்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே லூப், பிறகு திருப்பி இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே இப்படி லூப். பார்த்தீங்களா? இப்போ கடைசி இந்த இடத்த கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ளணும். இந்த இடங்களில் எங்களுக்கு கரை வந்து நீட்டாக வரணும். அதுக்காகத்தான் நான் உங்களை இதை வந்து கவனமாக பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லுறேன். இப்போ பாருங்க, இதில் உங்களுக்கு வெள்ளை நிற நூலும் தெரியுது, சிவப்பு நிற நூலும் தெரியுது. நான் சொன்னேன்னா ஒரு நிற நூலுக்கெல்லாம் மட்டும் நீங்கள் இன்சர்ட் பண்ணக்கூடாது. இப்படி இருக்குது பாருங்க, இப்படி வெள்ளை நிறமும் சிவப்பு நிறமும் சேர்ந்த மாதிரி இந்த சிவப்பு நிறம் இப்படி உங்களுக்கு தெரியும். இந்த இடைவெளி இப்படி கொடுக்கணும். இப்போ இந்த கீழே இருக்கிற சிவப்பு நிற நூலும் இந்த வெள்ளை நிறம் நூலும் இப்படி இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும், இந்த கீழே இருக்கிற சிவப்பு நிற நூலையும் இப்படி சேர்த்து எடுக்கணும். சேர்த்து எடுத்தீங்கன்னா இதில் வந்து மிக்ஸ் ஆகாமல் உங்களுக்கு இந்த நிறம் வந்து தெரியும். உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் திருப்பியும் செய்து காட்டுறேன் பாருங்க. இப்படி இருக்குது, கீழே இருக்கிற இந்த சிவப்பு நிற நூல், பிறகு இந்த வெள்ளை நிற நூல் இப்படி இதில் வந்து உங்களுக்கு தெரியுது. இப்படி இருக்குது. நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ணக்கூடாது. பண்ணினா இந்த கரை வந்து நீட் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த 2 நூலுக்கும் சிவப்பு நிற நூலுக்கும் இடையால் 2 நிற நூலுக்கும் இடையால் இப்படி பின்னை இன்சர்ட் பண்ணி கொண்டு வந்து இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இதில் வந்து மிக்ஸ் ஆகாமல் உங்களுக்கு இந்த வெள்ளை நிற நூல் வரும். இதில் பார்க்கவும் உங்களுக்கு பின்னுக்கு இப்படி வடிவாக இருக்குது. இப்போ இப்படி இருக்குது, நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் நிறம் மாற்ற போகிறோம். இப்படி இருக்குது, இந்த நூலை விட்டுட்டு வேற உள்ளுக்குள்ளால் எடுங்க. இப்படி எடுக்காதீங்க, இப்படி எடுக்கணும். நான் சொன்னேன்னா இதை வந்து உள்பக்கமாக நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கரை வந்து நீட்டாக வரும். இப்போ இந்த வெள்ளை நிற நூலை நாங்கள் மாற்ற போகிறோம். இவரை இதுக்கிடையால் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு இந்த சிவப்பு நிற நூலை கொஞ்சம் இப்படி இழுத்து விடுங்க. அப்போ தான் இது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது, இல்லாட்டி கொஞ்சம் எலும்பின மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல முதலாவது செயின் வந்து நாங்கள் இப்படி தான் நீட்டோம். இனி இந்த 2 செயினையும் செப்பரேட் பண்ண போகிறோம். இப்போ இப்படி எடுத்து செப்பரேட் பண்ணுறோம். இப்படி இருக்குது. இனி அடுத்த 2ஐயும் செப்பரேட் பண்ணுறோம். பிறகு அடுத்த 2ஐயும் செப்பரேட் பண்ணுறோம். பிறகு இந்த கடைசி இந்த இடத்துல இப்படி செய்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதில் வந்துட்டோம். அடுத்த ரோ செய்கிறதுக்கு ஒரு செயின் போட்டுட்டு இந்த இடைவெளியில் 2 தடவை இப்படி சிங்கிள் க்ரோஷே லூப், பிறகு சிங்கிள் க்ரோஷே லூப், பிறகு அடுத்த இதுக்குள்ள சிங்கிள் க்ரோஷே லூப், சிங்கிள் க்ரோஷே லூப், பிறகு அடுத்த இதில் சிங்கிள் க்ரோஷே லூப், சிங்கிள் க்ரோஷே லூப். இப்போ இந்த இடம் இதில் ஞாபகம் வச்சுருங்க. திருப்பி நான் சொல்கிறேன், இந்த 2 நூலையும் சேர்த்து கீழால் 2 நூலுக்கும் கீழால் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த கரை வந்து உங்களுக்கு பார்க்க நல்ல நீட்டாக வரும். உங்களுக்கு விளங்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி வரும்.
இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி எடுத்துட்டோம். இப்போ இனி அடுத்த நிற நூலை நாங்கள் மாற்ற போகிறோம். சிவப்பு நிற நூல் மாற்றுறதுக்கு இப்படி மாற்றி இப்படி எடுக்கிறோம். இந்த வெள்ளை நிற நூலை கொஞ்சம் இப்படி இழுத்து கொடுங்க. ஆகலும் டைட் பண்ண தேவையில்லை, இப்படி நீங்கள் எடுத்தால் சரி. இப்போ நாங்கள் அடுத்த இதுக்கு வந்து ரெண்டு நூலாக இப்படியே செப்ரேட் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா? இப்படியே நாங்கள் செய்து கொண்டு போய்க்கல இந்த கரை மாதிரியே உங்களுக்கு இந்த கரையும் பார்க்க தெரியும். பார்த்தீங்களா? இப்படி வரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் இந்த கரையை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்படியே உங்களுக்கு தேவையான அளவு நீளத்துக்கு இந்த கோட்டை ரிப்பீட் பண்ணி கொண்டு வாங்க. நானும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி கொண்டு வந்துட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா? இப்படியே நான் நீளமாக செய்து கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, நல்ல வடிவான ஒரு கோட்டொண்டு எங்களுக்கு வந்துட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த கடைசியாக இப்போ நான் இந்த நிற நூலோடு இப்படி கொண்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் முடிக்க போகிறீங்க, இந்த கோட் வந்து நீ முடிக்க போகிறீங்களா, கடைசியாக இந்த ரெண்டு நிற நூலையும் சேர்த்து செய்யுங்க. அப்போ வந்து இந்த இடம் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக வந்து முடியும். இப்போ இப்படி வந்து இப்படி எடுத்து முதலாவது இதை வந்து செப்பரேட் பண்ணுங்க. பிறகு அடுத்ததாக இருக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏனெண்டா அது மொத்தமாக ரெண்டு நூலையும் சேர்த்து செய்ய கொஞ்சம் இதில் வந்து பின் வந்து மெல்லிசாக இருக்கும். அதால் கொஞ்சம் இப்படி சேர்த்து இப்படியே எடுங்க. இப்படியே எடுத்து கொண்டு வந்து இப்படி எடுத்து இப்போ கடைசி இடம் பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் கடைசியாக இந்த இடத்த இப்படி முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நீங்கள் இந்த இடத்த இப்படியே முடிக்கிறேன்டா இப்படி ஒரு நோட் போட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல வடிவான கோட்டொண்டு குயிக்காக ஈஸியாக செய்து எடுத்துட்டேன். நல்ல வடிவாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. நான் இந்த கரை தான் உங்களுக்கு சொன்னேன்னா, நீங்கள் செய்யக்கில் வந்து உள்பக்கமாக இந்த நூலை மாற்றினீங்களா தான் இந்த விளிம்பு வந்து உங்களுக்கு பார்க்க ஒரு நீட்டாக இருக்கும், பார்க்க நல்ல வடிவாக இருக்கும். நல்ல வடிவான ஒரு கோட் குயிக்காக ஈஸியாக நாங்கள் செய்தெடுத்துட்டோம். இந்த கோட்டெல்லாம் நிறைய விதமான க்ரோக்கெட்டிங் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். நீங்களும் செய்து பாருங்கோ. நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.